அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. 40% சந்தோஷமா இருக்கீங்க, 60% கவலையாவே இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. இப்போ 60% சந்தோஷமா இருக்கீங்க, 40% கவலையா இருக்கீங்க. சரி, கர்த்தர் இந்த நாளில் நாம் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலியமாக பேசும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் நீர் பேர்ந்தும் ஒரு போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஓர் ஆயிரம் நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ராஜா தகப்பனே, ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய பாதப்படியில் வந்து உம்முடைய வசனத்தை கேட்கிற எங்களை எல்லாவற்றிலும் பரிசுத்தப்படுத்தி அப்பா தகப்பன் எங்கள் இருதயத்தை வசனத்தைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. அப்பா தகப்பனே, சோத்திர ராஜா, என்னையும் உம்முடைய சிலுவைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும். தேவனுடைய வசனம் ஒவ்வொருவருக்கு நேராய் கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 37:4 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது அவர் உன் இருதயத்தில் உள்ள வேண்டுதல்கள், நம்முடைய காரியங்களில் அநேக ஜெபத்தில் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் நாம் தெரியப்படுத்தினாலும் வசனம் சொல்லுகிற காரியம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் முகவாடலாம் இராதே. மத்தேயு 5 வாசிக்கிறோம், அதிகாரத்தில் வாசிக்கிற போது, நீ உபவாசம் பண்ணுகிற போது முகவாடலாம் இராதபடிக்கு உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் முகவாடலாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் நின்று ஜெபிக்கிறது அவருக்கு ஆகாத காரியம், அவர் விரும்பாத காரியம். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் உங்களிடத்துல கேட்டேன், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார்.
அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். ஆகவே நாம் அநேக காரியங்களிலே மரியாளை போல கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் அவர் பாதத்துல வைத்துவிட்டு மனமகிழ்ச்சியாய் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்க சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் மனமகிழ்ச்சியா இருன்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஆனா எப்படி மனமகிழ்ச்சியா இருப்பது? உன் மனமகிழ்ச்சிங்கிறது நடிக்க முடியாது. அநேக காரணம் வெளியே உலக பிரகாரமா மனுஷர் முன்னால நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சிடலாம், நல்லா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கிற மாதிரி அநேக காரியங்களில் நம்மை நாம் காட்டிக்கொள்ளுகலாம். ஆனால் இருதயத்தை பார்க்கிற தேவனிடத்துல எப்படி மகிழ்ச்சியா இருப்பது? தேவன் பார்க்கிற போது என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டுமே. தேவன் பார்க்கிற போது நான் அவருடைய பார்வையில மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. ஆகவே எந்த சூழ்நிலையில மனமகிழ்ச்சியா இருப்பது? வசனத்தை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு மனுஷனை ஒடுக்குகிற காரியம் என்ன என்று பார்க்கிற போது கவலை. அநேக காரியங்களிலே இந்த நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இன்னுமாய் அநேக சரீர பலவீனத்தை குறித்து, இன்னுமாய் பார்க்கிறோம் பயத்தை குறித்து, அநேக காரியங்களில் ஒரு கவலை நம்மை அண்டி கொண்டிருக்கிற போது மனமகிழ்ச்சியா இருக்க முடியாது. என்னுடைய எதிர்காலம் எப்படி காணப்பட வேண்டும், நாளைய தினம் எப்படி காணப்பட போகிறது, இப்படி ஒரு சூழ்நிலை என்னுடைய காரியங்களில் காணப்படுகிறது, நான் என்ன செய்வேன்? என் மகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது, என் பிள்ளைகளுடைய காரியங்களில் இப்படி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஒரு கவலை அவனை ஒடுக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என் மகன் நல்லா படிச்சு மேல வரணுமே, என்னுடைய காரியங்களில் நல்ல ஸ்கோர் பண்ண வேண்டும், நல்ல கல்லூரியில சேர வேண்டும், நல்ல பள்ளியில சேர வேண்டும், நல்ல படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கவலை பெற்றோருக்கு காணப்படும். இன்னும் வளர்த்தி முடித்த பிறகு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டுமே, நல்ல செட்டில் பண்ணி கொடுக்க வேண்டுமே, அந்த ஒரு கவலை பிடித்து விடும். அநேக திருமணத்திற்கு பிற்பாடு குழந்தை பாக்கியம் வேண்டுமே என்று சொல்லி இப்படி கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கி கொண்டே போய்விடும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிற போது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். மனமகிழ்ச்சி ஔஷதம்னா என்னங்க? ஔஷதம், மெடிசன். மனமகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து என்று நாம் பார்க்கிறோம். ஔஷதம்னா நல்ல மருந்து, மெடிசன். மனமகிழ்ச்சி நம்முடைய சரீரத்திற்கு ஒரு நல்ல ஒரு மருந்து என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சந்தோஷமா இருக்கிற போது பார்த்தோம்னா, உலக பிரகாரமா பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா சிரிப்பதற்குனே நிறைய பிராக்டிஸ் கொடுக்குறாங்க, சிரிப்பதற்குனே நிறைய யோகா மாதிரி நிறைய காரியங்கள் ட்ரைனிங் செஷன் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா சிரிச்சா ஏன்னா நிறைய நோய்கள் குணமாகும். இயற்கையாகவே சரீரத்திலிருந்து சில சுரபிகள் சுரக்கும், அதுல நோய்கள் குணமாகும் என்று சொல்லி வசனம் அந்த காரியங்களில் உலக பிரகாரமாய் பார்க்கிறோம். ஆனா இங்க சொல்லுது மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் மனமகிழ்ச்சியா இருக்க நடிக்க முடியாது. சும்மா யாராவது சிரிக்க முடியுங்களா? ஒண்ணுமே இல்லாம சிரிக்க முடியுமா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா. ஆனா வசனம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சியா இரு, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு, கவலைப்படாதே, எதற்கும் கவலைப்படாதே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை எல்லாம் வாசிக்கிற போது பார்த்தோமேயானால் மத்தேயு 6, 27, 28 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கூட்டவே முடியாது. அடுத்த வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். உடைக்காகவும் கவலைப்படாதீங்க, காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, அவைகளை அது உழைக்கிறதும் இல்லை, அவைகள் நூட்கிறதும் இல்லை. அடுத்த வசனம் பிரதர், என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றாகிலும் உடுத்தினதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கிற போது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டு புல்லை விட நம்ம விசேஷித்தவங்களா? கொஞ்சம் சொல்றீங்களா? காட்டு புல்லை விட நம்ம விசேஷம். இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுகிற காட்டு புல்லுக்கு கர்த்தர் உடுத்து இவ்வளவு அழகா உடுத்து வைப்பார்னா நம்மளை கர்த்தர் நடத்தாம விட்டுருவாரா? அல்லேலூயா. ஆகவே வசனம் சொல்லுது கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
31ஆம் வசனத்தை வாசிக்கிற போது மறுபடியும் சொல்லுது, ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுவோம், என்ன பார்ப்போம், என் வியாதி இப்படி காணப்படுகிறது, என்னுடைய சூழ்நிலை இப்படி காணப்படுகிறது, எனக்கு வயசாயிட்டே போகுது, இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கணுமே, என்ன ஒவ்வொரு கவலை 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 கவலை. இதுலயே பாத்தீங்கன்னா முக்காவாசி வயது ஆகி போயிடுது, கவலையிலே போயிடுது. ஆனா வசனம் சொல்லுது, கவலைப்படாதிருங்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். காரணம், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாயத்து பறவைகள் அவைகள் உழைப்பதும் இல்லை, அநேக காரியங்களில் பிரயாசப்படுவதும் இல்லை, ஆனாலும் அவைகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்மை போஷிக்காமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு உணவு கரெக்டா கிடைக்கலாம், உணவு உடை கரெக்டா கிடைக்கலாம், இருப்பிடம் நல்லா இருக்கலாம், அநேக காரியங்களில் பார்க்கிறோம், அநேக காரியங்களில் தேவைக்கு ஏற்ற அநேக காரியங்களில் கவலை இருக்கும். நாளை தினம் எப்படி என் பிள்ளைகள் நடத்துவேன், நாளை தினம் எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன், என்னுடைய காரியங்களை எப்படி நான் சந்திக்க போகிறேன், எப்படி என்ன சொல்லி அநேக கவலைகள், இப்படியே எத்தனை நாள் இருக்கிறது என்று சொல்லி அநேக கவலை நாளை தினத்தை கொடுத்து வசனம் சொல்லுது, கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது நீங்க கவலைப்படுறது எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நீங்க உங்களுடைய காரியங்கள் நடக்கிற போது உடனே கடையை திறந்து வச்சு வியாபாரத்திற்காக உட்காராதிருங்கள். உங்களுடைய காரியங்களுக்காக மற்ற காரியங்கள் ஓய்வு நாளை விட்டுவிட்டு உலகத்தின் பின்னாக ஓடாதிருங்கள். அநேக காரியங்களில் உங்களுடைய பலவீனமா இருந்தாலும் சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார், உங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார், உங்களுடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பார், உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். என்ன கல்யாணமா இருந்தாலும் சரி, என்ன விசேஷ நாளா இருந்தாலும் சரி, என்ன முக்கியத்துவ நாளா இருந்தாலும் சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை உதறிவிட்டு உலகத்தின் காரியங்களை தேடுகிற போது கவலை நம்மை தொடும், கவலை நம்மை ஆட்கொள்ளும், உலகம் நம்மை ஆட்கொள்ளும், உலக கவலை நம்மை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் பார்க்கிறோம், விசேஷ காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. கவர்மெண்ட் கூட பார்க்கிறோம், அநேக காரியங்களில் தேர்வு, மற்ற நீட், மற்ற எல்லா காரியங்களும் பார்க்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறாங்க. இந்த வசனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா. ஆனால் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது நீங்க தேடுற மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கடையை திறந்தாதான் நாளை காரியங்கள் எல்லாம் தேவைகள் எல்லாம் இல்ல, வேணுங்கிறது கர்த்தர் அந்த நாளுக்குரிய தேவைகளை நிச்சயமாக கர்த்தர் சந்திப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன கொடுத்தாரு? மன்னா கொடுத்தார். ஓய்வு நாள் அப்போ என்ன பண்ணாரு? போய் மன்னா பொறுக்க சொன்னாரா? மன்னா எடுக்க சொன்னாரா? இல்ல, அதுக்கு முந்தின நாள் என்ன தேவையோ அதை டபுள் மடங்கு முந்தின நாளே கொடுத்துறார். எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை வாசிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல கர்த்தர் நடத்துகிற போது ஓய்வு நாள் அப்போ நீ எந்த காரியமும் செய்யக்கூடாது, நீ என்னுடைய ராஜ்யத்துல காணப்பட வேண்டும், நீ என்னோட பாதத்துல காத்திருக்க வேண்டும், ஆகவே உலக காரியங்கள் எதுவுமே நீ செய்யக்கூடாது என்று சொல்லி டபுள் மடங்கு கர்த்தர் கொடுத்துட்டார். கொடுத்தாரா இல்லைங்களா? அப்ப கொடுத்தவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இந்த மலையின் மத்தியிலே நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறதை கர்த்தர் கண்டிருக்கிறார். உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார். எத்தனை பேர் நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்கன்னு கர்த்தர் கண்டிருக்கிறார். எத்தனை பேர் அநேக குளிரின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடி இருக்கிறீர்கள் என்று அநேக கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பிரயாசம் ஒன்றும் வீண் போவதில்லை. கர்த்தருக்காக நீங்க எடுக்கிற எந்த பிரயாசமும் வீண் போவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நிறைவான பலனை நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக தந்தருவார். ஆனால் வசனம் சொல்கிறது, எல்லா சூழ்நிலையிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது நீங்க தேடுகிற மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா,
பிரேயர் இருக்கா, மற்ற காரியங்கள் இருக்கா, கமிட்மெண்ட்ஸ் இருக்கா, கமிட்மெண்ட்ஸை போஸ்ட்போன் பண்ணிட்டு பிரேயர்ல உட்காரணும். ஹல்லேலூயா. அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். வேற எந்த ஒரு ஷெட்யூல் இருக்கா, மற்ற காரியங்கள் வந்துருச்சா, அதை தள்ளிவிட்டு. காரணம் என்ன? அவர் யெகோவா ஈரேவா இருந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு உன் பையனை கொண்டு வந்து மோரியா மலையில பலியிடுன்னு சொன்ன போது அவர் பாத்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லல, அவர் அந்த காரியத்தை செஞ்சார். வேண்டுதல் செய்யாமையா இருந்திருப்பார்? சொந்த மகன் 100 வருஷத்துல கொடுத்த பையன், கிட்டத்தட்ட இப்போ 37-38 வயசு ஆயிருச்சு. அந்த சூழ்நிலையில உன் நேசகுமாரனை கொண்டு வந்து மோரியா மலையில ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டார், எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டார். இந்த இடத்துல கொண்டு வந்து நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அதையும் ஆயத்தப்படுத்தி போனாரு. எல்லாவற்றையும் அவர் மகன் கேட்கிறான், பலி எங்க, ஆடு எங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அங்கே விசுவாசமா சொல்றாரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ நட, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அநேக காரியங்களில் இப்படி ஒரு சூழ்நிலையில விட்டு வந்திருக்கிறோமே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை மாத்திரம் செஞ்சாரு, கத்திய வாங்கினாரு. அப்போதான் பரலோகம் நடுங்கி அவர் வார்த்தை சொல்லுது, ஆபிரகாமே என்று சொல்லி. பின்னாடி திரும்ப பார்த்தா ஒரு கெடா நிக்குது. ஹல்லேலூயா. உனக்காக யாவையும் ஆயத்தப்படுத்தி அவர் வைக்கிற தேவன். நம்ம கண்ணுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லுகிறதை நோக்கி செல்லுகிற போது, அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கிற போது நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பலிக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். உன் குடும்ப தேவைகளுக்கு உண்டான தேவையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். உன் பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். உன் எதிர்காலத்துக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற போது கவலைப்படாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவைகள் இருக்கும், எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், ஆகையால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எப்போதும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக காரியங்களில் இந்த மனமகிழ்ச்சி கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். கர்த்தரை துதிக்கிற போது ஒரு மனமகிழ்ச்சி, கர்த்தரை துதிக்கிற போது ஒரு சந்தோஷத்தோடு துதிக்கிற போது வசனம் சொல்லுகிறது, உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தில் என்ன வேண்டுதல் காணப்பட்டிருந்தாலும் அவைகளை கர்த்தர் அருள் செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி மனமகிழ்ச்சியா இருப்பது, அந்த மனமகிழ்ச்சியை யார் கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் சொல்லி கர்த்தருடைய நாளை மகிமையா எண்ணுவாயானால் அப்போது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போ இந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அப்படின்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது எதுவுமே நீ செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொன்ன ஆரம்பத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்துகிற போதே வேலையே கர்த்தர் செய்ய விடல, எந்த ஒரு காரியமும் கர்த்தர் செய்யவில்லை. முந்தின வசனம் போட்டிருங்க பிரதர். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு, உன் காரியம் உங்களுக்கு என்னென்னலாம் இஷ்டமோ அதை ஞாயிற்று கர்த்தருடைய ஓய்வு நாள் அப்ப செய்யக்கூடாது. ரெண்டாவது, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ உலக பிரகாரமான பிளான், அது எதுவா இருந்தாலும் அது எல்லாம் செய்யாமலும், உனக்கு இஷ்டமானது எதையுமே நீ செய்யக்கூடாது. உன் சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, சொந்த காரியங்கள் கூட பேசக்கூடாது. கர்த்தருடைய ஓய்வு நாளில் அன்று சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் ரொம்ப கனமுள்ளதாய் கர்த்தருடைய நாளை எண்ணும் போது
கர்த்தர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம், அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார் என்று வாசிக்கிறோம். எப்போ அந்த மனமகிழ்ச்சி வரும்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுக்கிறாரு, அப்போது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பாய். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் அன்னைக்கு தான் போய் நம்ம அநேக காரியங்களில் ட்ரெஸ் எடுக்கிறது, ஓய்வு நாள் அன்னைக்கு தான் மற்ற ஃபங்க்ஷனை வைக்கிறது, ஓய்வு நாள் அன்னைக்கு தான் மற்ற அநேக முக்கிய காரியங்களை பேசுவது, ஓய்வு நாள் அன்னைக்கு தான் போய் பொண்ணை பார்க்கறது, மாப்பிள்ளையை பார்க்கறது, அநேக சொந்த காரியங்கள் அனைத்தையும் ஓய்வு நாள் அன்னைக்கு தான் செய்கிறது. அமேசான்ல கூட ஆர்டர் போடாதீங்க, ஓய்வு நாள் அப்போ பார்க்கிறோம். ஓய்வு நாள் அன்றைக்கு எந்த ஒரு உனக்கு இஷ்டமானது எதுவுமே செய்யாதபடிக்கு உன் காரியங்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு ஓய்வு நாளை முக்கியத்துவப்படுத்தி ஓய்வு நாளை அதை மகிமையா எண்ணுகிற போது கர்த்தர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தருக்குள்ள உனக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க இந்த மகிழ்ச்சி வரும்? எனக்கு இந்த மகிழ்ச்சியே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். ஓய்வு நாளை முக்கியத்துவப்படுத்தி, ஆராதனையை முக்கியத்துவப்படுத்தி, எப்போ கர்த்தருடைய ஆலயம் திறக்கப்படும், எப்போ கர்த்தரை நான் ஆராதிப்பேன், எப்போ கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து நான் களி கூறுவேன், எப்போ அவரை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், எப்போ அவருடைய வசனத்தை தியானிப்பேன், முழு இருதயத்தோடு அவரை நான் பாடி துதிக்கிற போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். மனுஷருடைய வாய் சொல்லல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சொன்னாங்க? கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி உங்களை பண்ணுவார். குடும்பத்தில் உயர்ந்த இடத்துல உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். வேலையில உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி எடுக்கும் பண்ணுவார். உறவினர்கள் மத்தியில் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணுவார். ஏன் என்று பார்க்கிற போது, கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாளா எண்ணுகிற போது, கர்த்தருடைய காரியத்தை முக்கியத்துவம் கொடுக்கிற போது, கர்த்தருக்காக காரியங்களை முக்கியப்படுத்துகிற போது, கர்த்தர் முதலாவது கொடுக்கிற ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் வெளியே நடிக்க தேவையில்லை, உன் மனம் மகிழுமா, அந்த ஆசீர்வாதத்தை முதலாவது கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஓய்வு நாளை முக்கியத்துவப்படுத்தி வந்திருக்கிறோம்? எத்தனை பேர், எத்தனை சேர்ஸ் காலியா இருக்கு? சத்தியம் தெரியல, அநேக காரியங்களில் வசனம் தெரியல. என்ன காரியத்துல கர்த்தர் கொடுப்பார், என்ன காரியங்களில் இப்படி உலக பிரகாரமான காரியங்களில் ஓடுகிற போது நிச்சயமாக பார்க்கிறோம், கவலை 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 தான் பின்தொடரும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. கர்த்தரை தேடுகிறதுல ஒரு மகிழ்ச்சி காணப்பட வேண்டும், கர்த்தரை தேடுகிறதுல ஒரு என்ஜாய்மெண்ட் காணப்பட வேண்டும். அநேக உங்களுக்கு பிடிச்ச நபரோடு கூட பேசுகிற போது நேரம் போறதே தெரியல. உங்களுக்கு பிடிச்ச நபர் ஒருவர் வருகிறார் என்றால் குறித்த நேரத்திற்கு போய்விடுகிறோம். அவர் வருகிறார் என்றால் அவரை ரிசீவ் பண்ண இந்த விமானம் இந்த நேரத்திற்கு வந்துவிடும், இந்த ட்ரெயின் இந்த நேரத்திற்கு வந்துவிடும், அவரை நான் அழைக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த குறித்த நேரத்திற்கு முன்பாக செல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய காரியம் வருகிற போது, தேவனுடைய ஆலயம் என்று வருகிற போது, தேவனை சந்திக்கும்படி நம்முடைய உற்சாகம் எப்படி காணப்படுகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்ன தேடுகிறதுல சந்தோஷமா இரு, நான் உன்னை சந்தோஷமாய் பார்த்து கொள்ளுவேன். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு, உன் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நான் அருள் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய்வு நாள் முக்கியமான ஒரு நாள். கர்த்தருடைய, எங்கேயாவது சொல்லி, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாரு பாருங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி வரும்படி கர்த்தர் செய்வார். எப்போ? சர்ச்சுக்கு, ஓய்வு நாளுக்கு, ஆராதனைக்கு முக்கியத்துவப்படுத்துகிற போது. அநேக காரியங்களில் வருவோம், சர்ச்சு தானே எப்பனாலும் ஓடலாம் சொல்லி. இல்லை, கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஓய்வு நாளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, ஓய்வு நாளுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, முடிஞ்ச பிறகு மற்ற காரியங்கள் என்ன செஞ்சாலும் இந்த வசனம் ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீங்க படிச்சுக்கோங்க. உன் சொந்த இஷ்டப்படி செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி, உன் மனம் என்னென்ன விரும்புதோ அதை எதையுமே செய்யக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் அது அவருடைய நாள். ஹல்லேலூயா, அது அவருடைய நாள்.
தங்கராஜ் அவர் இருக்கார், அவரோடு கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன். சும்மா அவர் விபிஎஸ் சம்மந்தம் வந்தார். அப்போ பேசிகிட்டு இருந்தபோது அவர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை எங்களை யாரும் காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க, காண்டாக்ட் பண்ண முடியாது. ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வண்டிக்குள்ளே இருக்கும். சர்ச்சுக்கு வர வரைக்கும் ஃபோன் இருக்கும். ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எங்கே இருக்கும்? காரில் இருக்கும். ஒரே ஒரு ஃபோன் மட்டும் சைலண்ட் பண்ணி எமர்ஜென்சிக்காக பாக்கெட்டில் வச்சுருப்போம், அவ்வளோதான். மற்றபடி எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். எங்களை யாரும் காண்டாக்ட் பண்ண முடியாது, எங்களை யாரும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி அநேக காரியங்களில் ஓய்வு நாள்னா அவ்வளோதான், கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், வேற அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி காணப்பட வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு என்று சொல்லுகிற போது, மனமகிழ்ச்சியா இருக்க முடியலன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, இந்த காரியத்தை செய்கிற போது கர்த்தர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கிற போது, உனக்கு கர்த்தர் நிச்சயமாக மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி வரம்பிட பண்ணி யாக்கோப்புடைய சுதந்திரத்தினால கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். உன்னுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். உன்னுடைய பெண்டிங்காய் காணப்படுகிற, நிலுவையில் காணப்படுகிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அநேக காரியங்களில் உலக பிரகாரமாக நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் தவிர்த்து போட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிற போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே முதன்மையாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை முதன்மைப்படுத்துவோம். எல்லாவற்றிலும் அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து வேண்டிய மனமகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த மனமகிழ்ச்சியோடு விண்ணப்பம் செய்கிற போது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் அருளிட்டே இருப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சேனைகளுடைய கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சம், அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க யாரு? நாம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல். அதிலிருந்து யூதா யாருன்னா ஒரு துதி சத்தம். ஹல்லேலூயா. அதுதான் மனமகிழ்ச்சியா. வசனம் சொல்லுகிறது, நீங்க துதிக்கிற துதியிலே கர்த்தர் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். நீங்க துதிக்கிற துதியிலே மனமகிழ்ச்சியின் நாற்று அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் எந்த சூழ்நிலையில் வேதத்தில் வாசிக்கிறோம், அது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அநேக அடிகள் அடித்த பின்பு, பவுல ஊழியம் பண்ணது நிமிச்சம் அநேக புற ரோமர்கள் எல்லாம் பிடிச்சு அநேக அடி அடித்த பின்பு, வாசிங்க, சிறைச்சாலையில வைத்து பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்படி கட்டளை பெற்று உட்காவலில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்துல மாட்டி வைத்திருந்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு கிருபை வேணும், இதுக்கு ஒரு காரியங்கள் வேணும். எப்படி துதித்து பாட முடியும்? அடி வாங்கிட்டு அவமானப்பட்டு ரத்தம் எல்லா பக்கம், காயங்கள், வலிகள், வேதனைகள், இதன் மத்தியில பாட்டு வருமா? துதி பாட்டு வருமா? ஆனா வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. நாம என்ன பாட்டு பாடுவோம்? இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன பாட்டு பாடுவோம்? ஆனா தேவன் அவங்க துதித்து பாடுனாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர், உம்மை நீர் பெரியவர், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவங்க துதித்து பாடினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் எல்லாம் துதியினால அசைந்து அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்துண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த துதியில ஒரு மனமகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்குற 34ஆம் வசனத்தை வாசிக்கிற போது,
அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிட்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக்கி வந்துருச்சு பாருங்க மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அடி வாங்கின இடத்துலயும் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். அவமானப்பட்ட இடம்தான், வேதனைப்பட்ட இடம்தான். ஆனா நடுராத்திரியில அவர்கள் கர்த்தரை துதிச்சாங்க. அபிஷேகம், அந்த அபிஷேகம் இல்லைன்னா துதிக்க முடியாது. தேவனை மறுதலிச்சிரு. என்ன ஆண்டவரே இப்படி என்னை மாட்ட வச்சிட்டீங்க, என்ன ஆண்டவரே என்னை இப்படி அவமானப்படுத்திட்டீங்க, என்ன ஆண்டவரே என்னை இப்படி வெக்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி. ஆனால் அதற்கு மாறாக அந்த சூழ்நிலையின் மத்தியில இவர்கள் துதியை எடுத்தாரு. மனமகிழ்ச்சி உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில வேதனை வரலாம், உங்க வீட்டுல பாடுக வரலாம், உங்க வீட்டுல போராட்டங்கள் வரலாம், உங்க வீட்டுல அழுகை வரலாம். அநேக காரியங்களில் காயங்கள் நிமித்தம், வேதனையின் நிமித்தம், அவமானத்தின் நிமித்தம் அநேக காரியங்களில் சூழ்நிலைகள் மாறலாம். இந்த துதி சத்தம் வருகிற போது, இந்த துதி சத்தம் வருகிற போது உங்களுடைய கட்டுக்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கழுகிறது மாத்திரமல்ல, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளையும் கவர்ந்தது. வேதத்துல வாசிக்கிறோம், அந்த செல்லில் அடைக்கப்பட்ட எல்லாருடைய கட்டுகளும் அதிர்ந்தபடியாக பூமி அசைந்தது. கடைசியா பார்க்கிறோம், ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. அவங்க வேண்டுதல் பண்ணல. அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே எங்களை விடுவியும், ஆண்டவரே எங்களை காப்பாத்தும், ஆண்டவரே எங்க தலையை நிமிர்த்தும் என்று சொல்லி அவர்கள் வேண்டுதல் பண்ணல. அவர்கள் அந்த சூழ்நிலையில கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையின் மத்தியில சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ளுகிற போது, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு துதி சத்தத்தை ஏறெடுக்கிற போது ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:5. சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். மனைவி ஆரோனுடைய குமாரத்தில் ஒருத்தி, அவங்க பேர் எலிசபெத். 5ஆம் வசனத்தை 13:5 தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில், இது ரொம்ப முக்கியம் இந்த வசனம், அவங்க 2 பேரும் வயசானவங்க தான், கர்த்தரிடத்தில் சகல கற்பனையின்படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களா? நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் பிரகாரம் கரெக்டா நடக்கிறவங்க, அவங்கள பார்த்து யாரும் எந்த ஒரு குற்றமும் செய்ய குற்றப்படுத்தவே முடியாது. தேவனுடைய காரிய ஜெபமா ஃபர்ஸ்ட் நிப்பாங்க. எல்லா காரியங்களிலும் முதன்மையாய் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு கூட்டம் தான் இந்த சகரியா எலிசபெத். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயதானவர்கள் ஆகிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு குடும்பம் பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திலே அநேக காரியங்களில் பார்க்கிறோம், ஒரு தேவைகள் சந்திக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த காரியம் நடந்தால் நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், இந்த காரியம் நடந்தால் நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பேன், இந்த காரியம் நடந்தால் நான் கர்த்தருக்கு துதி செலுத்துவேன், இந்த காரியம் நடந்தால் நான் வாழ்நாள் பூரா கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுவேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. இந்த காரியத்தின் காணப்பட்டிருந்தாலும், அவர்களுக்கு பிள்ளை இல்லாத சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும், வசனம் சொல்லுகிறது, நியமங்கள் கற்பனைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் உண்மையாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் வாசிக்க கேட்கிறோம். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லாதிருந்தது. அடுத்த வசனம், அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய முரண்படி தேவ சந்நிதியில போய் ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிற போது தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டு பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலப்பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போதுங்க,
இந்த காரியத்தை பார்க்கிற போது பார்த்தோமேயானால் அவங்க பார்க்கிறோம், எந்த ஒரு காரியத்திலும் காரணம் சொல்லிவிட்டு உட்காடல. எனக்கே கால்வலி, நான் எப்படி ஆலயத்திற்கு வருகிறது? எனக்கே வண்டி மழை பெய்யுது, நான் எப்படி ஆலயத்துக்கு வருகிறது? எனக்கே பலவீனம், நான் எப்படி ஆலயத்துக்கு? வயதானவங்க தூபம் காட்டுறதுக்காக சீட்டை பெற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு போய் அவன் வேலை செய்கிறான். அநேக காரியங்களில் பார்க்கிறோம், வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது உனக்கு நடக்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது உன் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது நீ பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. மெய்யானால் இவர்கள் அந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகள் எல்லாம், இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பாகவே அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் போய், நான் வேலை செய்கிறேன், நான் இனி வேலை செய்து என்ன பயன்? யாருக்கு நான் சேர்த்து வைக்க போகிறேன்? எனக்கு பிள்ளை இல்லாமல் காணப்படுகிறதே, எனக்கு எதிர்கால காரியங்கள் எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் அந்த காரியத்தை குறித்து அவர்கள் கவலை தெரிவிக்காதபடிக்கு, காரணம் சொல்லாதபடிக்கு, நான் போய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊழியம் செய்கிறேன், நான் போய் கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், நான் போய் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறேன், நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், மற்றவர்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சுமந்து தேவனுடைய சன்னிதானத்தில் போய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகனுக்கு பலவீனம், அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, அந்த பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும், இவருடைய வியாதி குணமாக வேண்டும். தேவனுடைய சந்நிதியில போய் சகரியா விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, அந்த மகளுடைய கண்ணீரை துடையோ, அந்த பிரச்சனைகளை மாற்று, அவளுடைய கடன் பிரச்சனையை மாற்று, இந்த வியாதி நீங்கி சகரியா போய் மற்றவர்களுடைய ஜெபங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் தேவனுடைய சன்னிதானத்துல போய் தூபம் செலுத்தி கொண்டிருக்கிறான். சடிதியில தூதன் வந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்துட்டாரு சகரியா. உங்களுடைய காரியங்களை நீங்கள் கரெக்டாய் செய்யுங்க, தேவன் தன்னுடைய காரியங்களை கரெக்டாய் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகரியா எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் மனசுக்குள்ள தான் விண்ணப்பம் பண்றார். அவர் சொல்லுது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. தேவதூத வந்து சொல்றார். அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமத படிக்கு அவருடைய ஊழியத்தை அவர் கரெக்டாக செய்கிற போது, அவர் தேவனுடைய காரியங்களில், பாஸ்டர் கூப்பிட்டாதான் சர்ச்சுக்கு வரணும் இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடணும். ஃபோன் பண்ணாதான் வரணும்ட்டு இல்லை. ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரல, ஏன் குடும்பம் பாஸ்டமாக காலையில் எதுக்காக அந்த வசனம் சொன்னால், ஏன் எத்தனை பேர் 9:30 இருந்தீங்கன்னு தெரில. கர்த்தரை தேடுறதுன்னா எப்படி தேடணும்? கொஞ்சம் இருந்தவங்க சொல்லுங்களேன், எப்படி தேடணும்? நாங்கள் குடும்பமாக தேடணும். கர்த்தரை தேடுறது எப்படி தேடணும்? ஆமாம், நீங்கள்லாம் ஊருக்கு போங்க, நாங்கள் 2 பேர் சர்ச்சுக்கு போகிறோம், நீங்கள்லாம் இங்கே போங்க, நீங்கள் காலையில் போங்க, நாங்கள் சாயங்காலம் போகிறோம், நாங்கள் சாயங்காலம் போகிறோம், நீங்கள் காலை, அப்படி இல்லை. தேவனுடைய சன்னி வர்றது இது ஷிஃப்ட் போட்டு வர இடம் இல்லை, தேவனை பார்க்க சந்திக்கிற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நடைகளை அவர் காண்கிறார். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அவர் காண்கிறார். சகரியாவினுடைய இருதயத்தை பார்த்தார். இதன் மத்தியிலே ஒரு துதி சத்தம். அவருடைய தேவைகள் ஒரு பக்கம் காணப்பட்டிருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் சகரியா செய்கிறார். சகரியா செய்து கொண்டே இருக்கிறார். திடீர்னு பார்க்கிறார், காபிரியேல் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் நற்செய்தி சொல்லுகிற ஒரு தூதன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தூதன் வந்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேருடைய வேண்டுதல் இருக்கு? எத்தனை பேர் இடத்துல உங்களுடைய தேவனிடத்துல வேண்டுதல் இருக்கிறது? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய இந்த வசனத்தின்படி கர்த்தரை நாம் துதிக்கிற போது, ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர், இதன் மத்தியிலே நீர் யெகோவா ஈரேவா இருந்து என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவரா இருக்கிறீர். நான் ஒரு நாள் சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உம்மை நான் மனமகிழ்ச்சியோடு உம்மை நான் துதித்து கொண்டே இருப்பேன். நீர் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை அடி வாங்கி இருந்தாலும் கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. கடைசியில வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க இந்த நாளிலே வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமா அநேக காரியங்களை வெளிப்பிரகாரமா மன மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆனா மெய்யான மன மகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கிற மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோம்னா உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தேவனுடைய சன்னிதானத்துல வைத்து தான் கொடுப்பார், வேற எங்கேயும் கிடைக்காது. ஆகவேதான் தேவனுடத்துல என்ன பிரயாசம், ஆகவேதான் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கிறீங்க, எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க என்று நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் வகையறுக்க வேண்டும். ஓய்வு நாளா இன்னைக்கு கமிட்மெண்ட்ஸ் எந்த ஒரு காரியம் இல்லை, என் தேவன் எனக்கு முக்கியம், ஆண்டவர் எனக்கு முக்கியம். அப்படி இருந்தா இன்னைக்கு சபை இப்படி இருந்திருக்காது. இந்த வசனம் தெரியாதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சில பேர் கடை திறந்து வச்சு உட்காந்துருப்பாங்க, சில பேர் உறவினர்களை பார்க்க போயிருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வெக்கேஷன், அதனால ஊருக்கு போங்க, தப்பே இல்லை, ஊருக்கு போங்க, நாங்களும் போவோம், ஊருக்கு போகிற தப்பே இல்லை. ஆனால் சண்டே சர்வீஸை எப்படியாவது நீங்கள் விடாதம காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போங்க, சாட்டர்டேக்குள்ளே வந்துருங்க. ரொம்ப தூரம்னா வெளிநாடெல்லாம் பற்றி நான் ஒன்றும் சொல்ல, ஆனால் லோக்கலில் இருந்தால் எந்த அளவுன்னு நிறைய பேர் நம்ம சபையை குறித்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாற்றம், நம்ம சபை மாதிரி வெளியே எங்கே ஆராதனையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியலன்னு வெளியே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இங்கேருந்து சென்னையில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற வெளியே பார்த்து எமர்ஜென்சியாக வேறு சபைக்கு போயிருந்தாலும், என்னதான் இருந்தாலும் நம்ம சபையில் பாட்டு பாடி ஆராதிக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமும் கிருபையும். அதை நாம் பயன்படுத்தி நாளுக்கு நாள் வளர்ச்சியை நோக்கி நாம் ஓட வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் அறிவித்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிச்சயமாக கர்த்தர் நிச்சயமா அந்த மனமகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வேதத்துல 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 92. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாமல் இருந்தால் நான் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன். அப்படின்னா பைபிள் வாசிக்க வாசிக்க ஒரு மனமகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படின்னா ரீசெண்டா ஒரு பாஸ்டர், சென்னையில் ஒரு பாஸ்டர், ஒரு சில பேர்த்துக்கு நான் வீடியோவும் அனுப்பிச்சேன். 78 மணி நேரத்துல முழு பைபிளும் வாசிச்சு முடிச்சிட்டார். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. பார்த்தீங்க 78 மணி நேரத்தில் ஃபுல் வேதாகமும் அட்டை டு அட்டை வாசிச்சு முடிச்சாரு. அதை லைவ்ல வீடியோவில் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அனுப்புறேன். மைக்கில் வாசிச்சாரு 78 மணி நேரம், பகல் ராத்திரி. கூட இருந்தவங்க அவரை செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டாக்டர், மருத்துவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவருடைய உடல்நிலை, பிபி, அவருடைய நிலைமை போதும்னு இடையில பழைய ஏற்பாடு வாசித்து முடித்தோன்னு போதும்னு நிறுத்தியிருக்காங்க. இல்லை நான் வாசிக்கிறேன்னு தொடர்ந்து வாசித்து 78 மணி நேரத்தில் என்ன முடித்தார்? முழு பைபிளை முடித்தார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வருஷத்துலையாவது முடிக்கிறோமா இந்த பைபிளை? ஒரு வருஷத்துலையாவது இந்த பைபிளை முடிக்கிறோமா? 78 மணி நேரங்கிறது ரொம்ப நேரம் கிடையாது. ஆனால் பிரயாசப்படுவோம். வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதம் வாசிக்க இந்த மன மகிழ்ச்சி எனக்கு கிடைக்காம போயிருந்தா எனக்கு இருந்த துக்கத்துல நான் அழிஞ்சே போயிருப்பேங்கிறாரு சங்கீதக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அநேக காரியங்களில் தேவனை தேடுகிறது ஒரு பக்கம். ரெண்டாவது காரியம், பைபிள் அதிகமா வாசிக்க கர்த்தர் ஒரு மன மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் அதை இரவும் பகலும் அதன் மேல் பிரியமா இருந்து அதன் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் என்னென்னலாம் செய்யறானோ அதெல்லாம் அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனை அதிகமா நேசிக்க கற்றுக்கொள்வோம். தேவனுடைய காரியங்களில அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்வோம். தேவனுடைய காரியம்னா எல்லாமே தேவனுடைய காரியம். தேவனுடைய ஆலய வேலைன்னா எல்லாம். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரு யாரு, போன வாரம் இந்த வாரம் பிரதர் இம்மானுவேல் அவங்களுடைய மனைவி அவங்க இறந்தாங்க, ரெஜினா.
முந்தானேத்து வியாழக்கிழமை முந்தானேத்து வெள்ளிக்கிழமை தான் அவங்கள போய் அடக்கம் பண்ணிட்டு அடக்காரதனை முடிச்சுட்டு வந்தோம். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டெல்லாம் அவர் தான் வச்சார், நம்ம சர்ச்சு கேட். அவ்வளோ வேலை செய்வார். அவரு கொஞ்சம் வயதான அந்த கேட்டு மேலே நின்று வேலை செஞ்சுட்டு இருப்பார். சர்ச்சு வேலை, சிவில் வேலை, மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படப்படன்னு துருன்னு வேலை செய்வார். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைங்க. கடந்த வாரம் அவங்கள கர்த்தருக்குள்ள அவங்க மனைவி நித்திரை அடைந்தாங்க. அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். ஏன் நாங்கள் அதெல்லாம் நினைவுக்கு இருந்தோம். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் அந்த கேட்டெல்லாம் இன்னைக்கு நம்ம ஃபுல் ஃபர்னிஷ் சர்ச்சில் இருக்கோம். ஆனால் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட் வைக்க முடியும். அப்போ கேட் போடலை, நிறைய இடங்கள் வாங்கலை, அதனால கேட் போட முடியல. எல்லாம் முடிச்சு நிற்பார் பாஸ்டர் இப்படிங்க அப்படிங்க அப்படி நிறைய ஐடியா கொடுத்து அவரு நீங்க போங்க பாஸ்டர், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்கன்னு அப்படி செஞ்ச ஒரு மனுஷர். தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது, தேவனுடைய ஆலய பிரகாரம் இது என்னுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம், இது இந்த காரியம் இது எல்லாம் கர்த்தர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் வசனம் சொல்கிறது, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை தூக்கிட்டு எல்லாவற்றிலும் கர்த்தர் அவன் சூழ்நிலையை மாத்தி ஒரு பெரிய மனுஷனா மாத்துறாருன்னா நாம என்ன ஆடா மேய்ச்சிட்டு இருக்கோம்? அதை விட கர்த்தர் நல்ல நிலைமையில தான் வைத்திருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற காரியங்களிலே, அவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்திலே உண்மையா இருக்கிற போது, இன்னைக்குதான் பாக்குறோம் உறவினர்கள் திருப்திப்படி, இன்னைக்குதான் அவங்க அவைலபிள், இன்னைக்கு விட்ட ஆள் இல்ல, அப்படி இல்ல. கர்த்தர் முக்கியமா, உறவினர் முக்கியமா? உங்களை வாழ வச்சவர் யாரு? உங்க வியாதியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தவர் யாரு? உங்களுடைய இருளிலிருந்து உங்களை கொண்டு வந்தவர் யாரு? உங்களுடைய அந்தகார சூழ்நிலையிலிருந்து உங்களை கொண்டு வந்தவர் யாரு? அவரை நாம் மேன்மைப்படுத்த அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அவரை மேன்மைப்படுத்துகிற போது எல்லாவற்றிலும் அவர் கர்த்தர் மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறார். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக மன மகிழ்ச்சியினால் எல்லாரையும் கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.